ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்சிபி அதாவது ஃபைனல் வின் பண்ணால் ஏபிடி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பார்க்கறதுக்காக நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஃபைனலுக்கும் வந்திருக்காங்க. ஏபிடி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாரா, என்ன ஆர்சிபியோட பிளான்ஸ் அடுத்தடுத்து அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வீடியோவாக போடுறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ஆர்சிபி வீடியோக்கு தான் அதிக சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் இருக்காங்க. அதுக்காகத்தான் நம்ம தேடி ஆர்சிபி கண்டென்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். பட் சில கமெண்ட்ஸ் வருது, இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஐபிஎல் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுதுன்னு அடுத்து இந்தியா மேட்சஸ் தான், அதனால் நோ ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி ஃபைனலுக்கு கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டேட்டும் வந்துருச்சு, ஃபைனலுக்கும் போயிருக்காங்க ஆர்சிபி. ஏபிடி பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் வந்துட்டாருங்க. இந்தியாவில் தான் இருக்காரு, அதனால் நோ ப்ராப்ளம். லாஸ்ட் எலிமினேட்டர் மேட்ச்சில் கூட அவர் ஸ்டேடியத்தில் தான் இருந்தார். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனலில் இருக்க போகிறாரு. ஆர்சிபி கப் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவரும் அந்த ட்ராஃபி கண்டிப்பாக லிஃப்ட் பண்ணுவார். ஏன்னா அதுதான் அவரோட ட்ரீமும் கூட. நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு, நிறைய இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீமுக்காகத்தான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு, பட் முடியல. ஆனால் இந்த இயர் கண்டிப்பாக ஆர்சிபி கப்பை லிஃப்ட் பண்ணாங்கன்னா அந்த ட்ராஃபி கண்டிப்பாக லிஃப்ட் பண்ண வருவார். கண்டிப்பாக ஸ்டேடியத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்துடுவார். இந்தியாவில் தான் இருக்கார், நோ ப்ராப்ளம். இப்போ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டைம் இருக்குது. ஏன்னா குவாலிஃபயர் ஒன்லேயே செலக்ட் ஆகிட்டாங்க, அதனால் நல்ல டைம் இருக்குது. ஆர்சிபி நிறையா பிளான்ஸ் போட்டு அழகாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இப்போ குவாலிஃபயர் 2ல் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days தான் டைம் இருக்குது. இந்த மேட்ச்லேருந்தே அவங்க தான் கஷ்டப்பட்டு வின் பண்ணுவாங்க. வின் பண்ணி அவங்க வந்து மீண்டும் ஒரு ரெக்கவர் ஆகிறக்கே 1 day ஆயிரும். அந்த ஒரு நாள் ப்ராக்டிஸில் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலில் ப்ளே பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா ஃபைனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் எஃபர்ட் போடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஐபிஎல் 2025 நம்ம ஒரு மேட்ச்சில் பார்க்க முடியாத எஃபர்ட் ஃபுல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பவர் பிளேலையும் அதிகமான ரன்ஸ் ஆர் விக்கெட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதான் 2 டீமோட நோக்கமாகவும் இருக்கும். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணால் பவுலிங் எடுக்கத்தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க பேட்டிங் லைனப் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் பேட்டிங்கில் எல்லாமே வின் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு புது பிளேயர்ஸ் ஸ்டார்டிங் விராட் கோலி, பில் சால்ட்டே ஒரு வேறு லெவலில் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றி கொடுத்துட்டு போகிறாரு ஸ்டார்டிங்கே. அதனால் மிடில் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதட்டம் இல்லாமல் ப்ளே பண்ணுற மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுதான் மற்ற டீம்ஸுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஓப்பனிங் சரியாக அமையலை. இருந்தாலும் ஜிடிக்கு ஒரு சில மேட்சஸ் அமைஞ்சது, ஆனால் கடைசியில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பட் இருந்தாலும் ஆர்சிபிக்கு பில் சால்ட் மற்றும் விராட் கோலி சூப்பராக பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப சிரமம்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்க போகுது, ஏபிடியோட கனவு நினைவாகுமா, லிஃப்ட் பண்ணுவாரா ட்ராஃபியை அப்படின்னு எல்லாமே பொறுத்து வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.